ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பருப்பு வெள்ளரிக்காய் கூட்டுக்கறி எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு 200 பருப்பு எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இந்த சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த வெள்ளரிக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி எடுக்கணும். நறுக்கி எடுத்துட்டு பருப்பு வெள்ளரிக்காய் ரெண்டையும் சேர்த்து வேக வைக்கணுங்க. பருப்பு துவரம் பருப்புங்க. 200 பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இந்த முழு வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்குறேங்க. இதை இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி பருப்பு வெள்ளரிக்காய் ரெண்டையும் வேக வைக்கணும். இருங்க, நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸுக்கு வெள்ளரிக்காவை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பருப்பு வெள்ளரிக்காய் ரெண்டையும் இங்கே பாருங்கள் கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு வெள்ளரிக்காய் ரெண்டு வேகணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. பருப்பும் வெள்ளரிக்காவும் சேர்ந்தே தான் வேக போடணும். தனித்தனியாக போடக்கூடாது, ரெண்டையும் சேர்ந்தே தான் வேக வச்சு எடுக்கணும். இந்த பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், அரை முறி தேங்காய் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 பல் பூண்டு. இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த கலவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வெள்ளரிக்காய் போட்டோம் இல்லையா, இது மஞ்சள் பூசணிக்காய் போட்டு கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக நம்ம மஞ்சள் பூசணிக்காய் போட்டு கூட செய்யலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னா 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருந்தா அது கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்து அதில் ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதில் நம்ம வெள்ளரிக்காய்க்கு பதிலாக மஞ்சள் பூசணிக்காய் கூட போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.